ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு பிரேம் பிளாக்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சிறுமலை வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி சண்டே. ஸோ வந்துட்டு இன்றைக்கி ஒன் டே ட்ரிப்பாக வந்துட்டு சிறுமலை போயிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பிளேஸ்லாம் கவர் பண்ணிட்டு அப்படியே வந்துடலான்னு பார்த்துட்ருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து திண்டுக்கல்லேருந்து சிறுமலைக்கு வந்து போயிட்டுருக்கோம். இது ஒரு 30-35 கிலோமீட்டர் தான் அந்த தூரம் சிறுமலைக்கு. நம்ம சிறுமலையிலேருந்து சிறுமலையை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கே வந்து வெள்ளிமலைன்னு சொல்லிட்டு ஒரு கோயில் ஒன்று, சிவன் கோயில் ஒன்று இருக்குது மலை மேலே. அதை வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு விளாக்கில் வந்துட்டு சிறுமலை மட்டும் தான் பார்க்க போகிறோம். வெள்ளிமலையில் ஏறினது, அங்கே போய் சிவனை பார்த்தது, தரிசித்தது எல்லாமே செகண்ட் விளாகில் வரும். வீடியோ லென்த்தாக போகும், உங்களுக்கு போர் அடிக்குமேன்னு சொல்லிட்டு 2 விளாகாக கொடுத்துருக்கேன். இது ஃபஸ்ட்டு விளாகு, சிறுமலை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. இங்கேருந்து நம்ம இந்த சிறுமலை பிரிவுலேருந்து நம்ம உள்ளே போனோம்னா ஒரு 7 கிலோமீட்டர்லேயே வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்து ஒரு செக் போஸ்ட் ஒன்று வரும். இந்த செக் போஸ்ட்டில் வந்துட்டு 50 ரூபா வாங்குவாங்க. வாங்கிட்டு நமக்கு பர்மிஷன் எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இடையில எங்கேயுமே வண்டியை நிறுத்தக்கூடாது. இந்த காடு வந்துட்டு ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு தான். மேக்ஸிமம் இங்கே வந்துட்டு டவர் அந்தளவுக்கு எடுக்காது. மேலே ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் வேணால் டவர் கிடைக்கும். இங்கே வந்து காட்டு மாடுகள் வந்து அதிகம். அதனால் இடையில எங்கேயுமே வண்டி நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க போகும்போது செக் போஸ்ட்டில். நம்ம மேலே ஏறி வந்தோம்னா 2 சைடுமே ஃபாரஸ்ட்டு தான். ரோடு வந்து கொஞ்சம் சின்ன ரோடு தான், கொஞ்சம் நேராக தான் போகும். நல்ல ஒரு திக்கான ஃபாரஸ்ட்டு மாதிரி தான் இருக்கும். இந்த ரோட்டில் வந்து மொத்தம் 18 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. எல்லாமே வந்து சின்ன சின்ன ஹேர்பின் பெண்ட் தான், ரொம்ப பெருசுலாம் இல்லை. ஏன்னா ரோடு கொஞ்சம் சின்னதாக இருக்கனால நம்ம கொஞ்சம் கவனமாக போகணும். எதிர்த்தாப்பில் வரவங்க வந்துட்டு மேக்ஸிமம் பைக்கில் தான் வராங்க. கார்களே அதிகமாக வந்து ட்ராவல் பண்ணுறதில்ல. பஸ்ஸுமே நிறைய இருக்குது. ப்ரைவேட் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்லாம் அதிகமாக வருது போகுது. திண்டுக்கல்லேருந்து அடிக்கடி பஸ் வசதி இருக்குது. இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான் திண்டுக்கல் நமக்கு. கீழே அடிவாரத்துலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் திண்டுக்கலே நமக்கு. நம்ம எதுனா ஒன்று தேவைன்னா இங்கே இருக்க மக்கள் வந்து திண்டுக்கல்லை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. திண்டுக்கல்லில் அடிக்கிற வெயில் மாதிரி இங்கே இல்லை. நல்ல சில் கிளைமேட்டாக தான் இருக்குது. நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி வந்து போனீங்கன்னா அங்கே க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, கூட்டமே இல்லை. ரொம்ப நல்லா நேச்சர் என்ஜாய் பண்ணுறவங்க வந்துட்டு நல்லா நம்ம வந்து என்ஜாய் பண்ணி இங்கே வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருக்குன்னா ஃப்ரீயாக இருக்கலாம். இங்கே ரெசார்ட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம வந்து இங்கே தங்கிக்கலாம். கொஞ்சம் தூரம் நம்ம மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்ச் டவர் ஒன்று இருக்குது. இந்த வாட்ச் டவர் வந்துட்டு மேலே ஏறி பார்த்தோன்னா மொத்த திண்டுக்கல் சிட்டியுமே தெரியுது. நம்ம வந்த டைம் கொஞ்சம் வெயில்ன்றனால நல்லா கிளியராக தெரியுது. மற்றபடி கொஞ்சம் காலையில் வெள்ளனா வந்திருந்தோன்னா நல்ல மிஸ்ட்டு கவர் ஆகுமா. இங்கே நல்லா இருக்குமா இந்த இடம் பார்க்குறது. இந்த சிறுமலையில் மொத்தம் 7 ஊராட்சி தொகுதிகள் இருக்குது. மொத்தம் இங்கே 5000 பேர் இருக்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்து முக்கியமான தொழிலே விவசாயம் தான். பலாப்பழம், சிறுமலை நாட்டு வாழைப்பழம் இதெல்லாம் இங்கே ஃபேமஸ்ஸு. அந்த வாழைப்பழம்லாம் வந்துட்டு பழனிமலை முருகன் கோயிலில் வந்துட்டு அங்கே பஞ்சாமிர்தம் கொடுக்குறாங்கல்ல, அதுக்காக வந்துட்டு இங்கேருந்து தான் பழங்கள் வந்து அங்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்களாம். ரொம்ப ஃபேமஸான நாட்டுப்பழம் இது. ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும், தித்திப்பாகவும் இருக்குமா.
நாங்கள் வரும்போது பலாப்பழம் வாழைப்பழம்லாம் வாங்கி சாப்பிட்டு தான் வந்தோம். நல்லாவே இருந்தது. இந்த சிறுமலை வந்து அனுமன் வந்துட்டு இமயமலையை தூக்கிட்டு போகும்போது கீழே விழுந்த ஒரு சின்ன பீஸ் தான் சிறுமலைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில, நெட்டில் பார்த்தப்போ அது சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, நம்ம சிறுமலையை தாண்டி வெள்ளிமலைன்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த, அதே நேரம் ரொம்ப பீஸ்ஃபுல்லான கோயில் இது. விசேஷ நாட்களெல்லாம் நல்ல கூட்டம் வருமா. மற்ற நேரம் வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக தான் இருப்பாங்க. நாங்கள் போன டைமில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, ஆனால் நல்ல காற்று. முடிஞ்சளவு வந்துட்டு கொஞ்சம் வெள்ளனவே போயிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த இடமே. இப்போ நம்ம சிறுமலை முடிச்சுட்டு நம்ம வெள்ளிமலை போயிட்டோம். இந்த வெள்ளிமலையில் எப்படி மலை ஏறி நம்ம மேலே போய் சிவனை தரிசித்து வந்தோம் என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.